வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப். இந்த வாரம் பிக் பாஸோட எந்த நாள் வந்து பயங்கர விறுவிறுப்பா போச்சுன்னு அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சண்டே ஷோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பிக் பாஸோ விறுவிறுப்பா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கமலஹாசன் போட்டியாளர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து நச்சுன்னு கொடுத்திருந்தாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு கேரக்டரா மாதிரி அவங்கள மாதிரி பேசணும் அப்படின்றதான் பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். இன்னைக்கு பிக் பாஸோட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிந்து மாதவி வைல்டு கார்டு என்ட்ரியில உள்ள வந்ததுதான். இதை ஓப்பனா வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொல்லலாட்டியும் இவங்க வைல்டு கார்டு என்ட்ரியில தான் உள்ள வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வைல்டு கார்டு என்ட்ரியில வரவங்களுக்கு தான் சில ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்கும். அப்படி என்ன ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவங்க வந்து இதனால் வரைக்கும் பிக் பாஸ் ஷோவை வெளியே இருந்து பார்த்துட்டு இப்ப உள்ள வந்திருக்காங்க. அதாவது இதனால் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டரை ரீட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. அதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபர் தான். இதை வச்சுட்டு அவங்க உள்ள போயிட்டு எப்படி பிளே பண்ண போறாங்க அப்படின்றதான் இனி வரும் நாட்களை நம்ம பார்க்க போறோம். அண்ட் நீங்க கேட்கலாம், பிந்து மாதவி வந்து வெளியே இது நாள் வரைக்கும் பிக் பாஸ் ஷோவை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காங்க, அதனால கண்டிப்பா அவங்க நடிகை மட்டும் தான் செய்வாங்க, அவங்க வந்து உண்மையான முகத்தை காமிக்க மாட்டாங்க, யார்கிட்ட எப்படி பழகணுமோ அப்படிதான் பழகுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி உங்களால நடிக்கவே முடியாது. மேக்ஸிமம் 1 or 2 days உங்களால நடிக்க முடியும். அதுவும் 24 hours உங்களால நடிக்கவே முடியாது. ஒரு ஹெக்டிக் சுச்சுவேஷன், அதாவது உங்களை கோவப்படுத்துற சுச்சுவேஷன் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வர்றப்ப உங்களோட கேரக்டர் வெளிப்படுமே தவிர நீங்க நடிக்கிற கேரக்டர் எப்பயுமே வெளிப்படாது. அதனால பிந்து மாதவி இனிமேல் உள்ள வந்து நடிப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கு இங்க இடமே கிடையாது. கண்டிப்பா அவங்களால நடிக்கவும் முடியாது. பொறுத்து பார்ப்போம் பிந்து மாதவி எப்படி ரியாக்ட் பண்றாங்க. அண்ட் நாளைக்கு பிளே ஆக போற பிக் பாஸோட ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா பிந்து மாதவி உள்ள வந்து அவங்களோட முதல் டாஸ்க் அரங்கேற்றம் செய்யறாங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா 2 பேரா செலக்ட் பண்ணி அந்த 2 பேருக்கும் சில போட்டிகள் வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காயத்ரி அண்ட் சக்தியை செலக்ட் பண்ணிட்டு அவங்களை நீச்சல் குளத்துல குதிக்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 போட்டியாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓவியாவும் ஜூலியும். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்றாங்க. அதுலதான் கடவுள் வந்து கரெக்டா நேரம் பார்த்து ஜூலியை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஜூலி வந்து டான்ஸ் ஆடுன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ஷோல டான்ஸ் ஆடின மாதிரி கை தூக்கி கால தூக்கி டான்ஸ் ஆடினாங்க. வழக்கம் போல கபடி அன்னைக்கு கீழே விழுந்த மாதிரியே இன்னைக்கும் வந்து கால் தடு மாதிரி கீழே விழுந்தாங்க. சரியா நடிபட்டுருச்சு. இது அவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க பண்ற சில தவறான செயல்களுக்கு இதை அனுபவிச்சுதான் ஆகணும். சோ ஜூலி இன்னைக்கு கீழே விழுந்ததை பத்தின உங்களுக்கு கருத்தை நீங்க தாராளமா கீழே பதிவு பண்ணலாம். மேலும் பிந்து மாதவி இப்போ நியூ கண்டஸ்டன்டா உள்ள வந்திருக்காங்க. அண்ட் வெளியே இருந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை முழுவதுமா பார்த்துட்டு உள்ள வந்திருக்காங்க. சோ அவங்களோட ரியாக்ஷன் இனிமேல் எப்படி இருக்கும், மற்ற போட்டியாளர்கள் அவங்க கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள்லாம் இனிமேல் கேட்பாங்க, அதை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க, உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கீழே பதிவு பண்ணலாம்.